அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மார்ச் 17ஆம் தேதியினுடைய டிஎன்பிசி தேர்வில் இடம்பெறக்கூடிய மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் மற்றும் அதற்கான விளக்கங்களை நம்ம பார்க்க போகிறோம். சரி, முதல் கேள்விக்கு வாங்கலாம். முதல் கேள்வி பாருங்க, பிஎம் விகாஸ் திட்டம் யாருடன் தொடர்புடையது? பிரதம மந்திரி விகாஸ் திட்டம் யாருடன் தொடர்புடையது? பாருங்க, மைனாரிட்டிஸ், சிறுபான்மையினர். பாருங்க, இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிக்கல் 29 மற்றும் 30 சிறுபான்மையினர் நலன்களை பற்றி பேசுகிறது. அப்ப எதன் அடிப்படையில் சிறுபான்மையினர் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள்? பாருங்க, லிங்குஸ்டிக் அண்ட் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ். இந்திய அரசியலமைப்பில் மொழி ரீதியாக, சரிங்களா, லிங்குஸ்டிக் அண்ட் ரிலீஜியஸ், சமயம் ரீதியாக சிறுபான்மையினர் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். மொத்தம் 6 வகையான சிறுபான்மையினர். பாருங்க, முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், பார்சிகள், சீக்கியர்கள், புத்த மதத்தவர்கள் மற்றும் சமண மதத்தவர்கள். இந்த 6 சிறுபான்மையினர்களை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசின் திட்டம் தான் பாருங்க, பிரதம மந்திரி விகாஸ் திட்டம். சரி, திட்டத்தை பற்றி பாருங்க, ஏற்கனவே இருக்கக்கூடிய 5 திட்டங்களை ஒன்றாக இணைத்து இத்திட்டமானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. முழுக்க முழுக்க சிறுபான்மை நலத்துறை அமைச்சகத்தால் சிறுபான்மையினர் நலனுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான திட்டம். சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. இந்த ஜல் ஜீவன் இயக்கத்தின் முதன்மை நோக்கம் என்ன? பாருங்க, ஜல் ஜீவன் இயக்கத்தினுடைய பிரைமரி அப்ஜெக்டிவ் பாருங்க, நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பை வழங்குவதற்கான திட்டம். சரிங்களா, குறிப்பாக பாருங்க, ரூரல் ஏரியாஸ், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வழங்கக்கூடிய திட்டம். சரி, இப்போ இந்த திட்டத்தை பற்றி பாருங்க. 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இத்திட்டம் பாருங்களேன். அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் குடிநீர் வழங்கக்கூடிய திட்டம். பாராளுமன்றத்தில் விவாதத்தின் போது தமிழக எம்பிக்களுடைய கேள்விகளுக்கு மத்திய அமைச்சர் வழங்கிய பதில் தான் மிக முக்கியமானது. அப்போ இந்த திட்டத்தை பற்றியும் நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும். சரி, அடுத்த கேள்வி வாங்களேன். அடுத்த கேள்வியும் தற்போது தமிழகத்தில் விவாதத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்திய ரூபாயினுடைய சிம்பல். பாருங்க, இந்திய பணத்திற்கான சிம்பல் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது? பாருங்க, 2010 இஸ் ஆன்சர். அப்ப இந்திய ரூபாய்க்கான சிம்பல் பத்தி பாருங்க. 2010ஆம் ஆண்டு முதல் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த சிம்பல்ல பாருங்க, தற்போது தமிழக அரசு பட்ஜெட்ல இந்த சிம்பலுக்கு பதிலாக ரூ என்பதை பயன்படுத்தி இருக்கிறது. மத்திய அளவில், தேசிய அளவில் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள். சரி, அப்ப இந்த ரூபாய்க்கான குறியீடு பாருங்க. இந்த ரூபாய்க்கான குறியீடும் தமிழகத்தோடு தொடர்புடையது. ஏன்னா பாருங்க, ஜூலை 15, 2010 முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த குறியீட்டை வடிவமைத்தவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தர்மலிங்கம் உதயகுமார், டி உதயகுமார் அவர்கள். தற்போது பாருங்க, கவுகாத்தி ஐஐடியில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இதன் மூலம் பாருங்க, டாலர், யூரோ, என், பவுண்டுக்கு அடுத்தபடியாக ஒரு பணத்திற்கு சிம்பலை பயன்படுத்தக்கூடிய 5வது நாடாக இந்தியா இடம்பெற்றது. சரிங்களா, இந்த புதிய குறியீடு பாருங்க, தேவநாகரி எழுத்து ரா மற்றும் ரோமன் எழுத்து ஆர் இரண்டின் கலவையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. மேலே இருக்கக்கூடிய இந்த 2 கோடுகள் பாருங்க, தேசிய கொடியையும் சமம், அனைவரும் சமம் என்பதையும் குறிப்பதாக உள்ளது. சரிங்களா, மிக முக்கியமான பொருளாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய கேள்வியாக நமக்கு இருக்கலாம். அந்த ரூ பயன்படுத்துறது, சிம்பிள், இது நமக்கு தேவையில்லை. இதனுடைய பேக்ரவுண்ட் எக்கனாமிக்ஸில் நம்ம கட்டாயம் பார்த்து கொள்ள வேண்டும். சரிங்களா, சரி, அடுத்து 4வது கேள்வி பாருங்களேன். பிரதமரின் கௌரவ நிதி உதவி திட்டத்தில் பயன் பெறுவதற்கு எந்த வலைதளத்தில் விவசாயிகள் பதிவு செய்ய வேண்டும்? பாருங்க, அக்ரி ஸ்டேக். சரிங்களா, அக்ரி ஸ்டேக் என்கிற வலைதளத்தில் விவசாயிகள் கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும். இல்லை பாருங்க, தமிழகத்தில் 37 மாவட்டங்களில், சென்னையை தவிர்த்து இருக்கக்கூடிய 37 மாவட்டங்களில் 22.48 லட்சம் விவசாயிகளுக்கு
பிரதம மந்திரி கௌரவ நிதி உதவி திட்டமானது வழங்கப்படுகிறது, மறந்துடக்கூடாது. சரி, அடுத்து 5வது கேள்வி வாங்க. உலகளாவிய அரசியல் பொருளாதாரம் குறித்து விவாதிக்கும் ரைசினா உரையாடல் எந்த ஆண்டு முதல் நடத்தப்படுகிறது? 2016. இப்போ இந்த ரைசினா எங்க இருக்குன்னா டெல்லியில் பாருங்க. மத்திய அரசினுடைய பல முக்கியமான அமைப்புகள் இருக்கக்கூடிய இடம் தான் இந்த ரைசினா ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் நிர்வாகத்தின் இதயம் என்று சொல்லக்கூடிய இந்த ரைசினா ஹில்ஸ் பகுதியில் பாருங்க, சர்வதேச அளவில் அரசியல் மற்றும் பொருளாதாரம் குறித்து விவாதிப்பதற்காக 2016 முதல் ஆண்டுதோறும் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. சரிங்களா? அப்ப கீழே வாங்க, அதை பற்றி 3 நாள் சர்வதேச மாநாட்டை பிரதமர் தொடங்கி வைத்திருக்கிறார். உலகளாவிய அரசியல் மற்றும் பொருளாதாரம் குறித்த மாநாடு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் முன்னணி ஆய்வு நிறுவனமான அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இணைந்து 2016 முதல் நடைபெறுகிறது. இப்போ 10வது ஆண்டாக இந்த ஆண்டும் நடைபெறப் போகிறது. இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டினுடைய கருப்பொருள், மைய கரு பாருங்களேன், காலச்சக்கரம், மக்கள், அமைதி மற்றும் பூகோளம் என்பது. இதில் பாருங்க, நியூசிலாந்து பிரதமர் தொடக்க உரை ஆற்றுகிறார். சரிங்களா? மிக முக்கியமான இந்தியாவின் அரசியல் பொருளாதார செயல்பாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்வு. ஸோ கவனமாக நாம் படித்து கொள்ள வேண்டும். சரி, கீழே வாங்க அடுத்த கேள்விக்கு. சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை தேர்தலை நடத்தக்கூடிய அதிகாரியார்? பாருங்க, இதுவும் தமிழகத்தினுடைய மிக முக்கியமான நடப்பு நிகழ்வு. தமிழக சட்டப்பேரவையின் சபாநாயகர் அப்பாவு மீது உதயகுமார் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீர்மானத்திற்கு மார்ச் 17ஆம் தேதி வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் அப்பாவு அவர்கள் வெற்றி பெற்று சபாநாயகராக தொடர்கிறார். இது நம்ம ரெகுலராக நியூஸ் பேப்பர் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெரியும். அப்ப இதிலிருந்து அப்படியே நேர பாலிட்டிக் உள்ள போனீங்க அப்படின்னா, அப்ப சபாநாயகர் மீதான நம்பிக்கை இல்லா தீர்மானத்திற்கான தேர்தலை நடத்தக்கூடிய அதிகாரி யார்? பாருங்க, மாநில தேர்தல் ஆணையர் வரமாட்டாரு, மாநில சட்டப்பேரவை செயலர். அப்ப சபாநாயகர் மீதான இந்த தேர்தலை நடத்தக்கூடிய பொறுப்பு சட்டமன்ற பேரவை செயலருக்கு உள்ளது. அவர் தேர்தலை நடத்தி முடிவுகளை சட்டமன்ற பேரவை துணைத் தலைவர்கிட்ட கொடுப்பாரு. துணைத் தலைவர் அந்த முடிவை அறிவிப்பார். அப்ப தேர்தலை நடத்தக்கூடிய பொறுப்பு சட்டமன்ற பேரவை செயலருக்கு உண்டு. தி செக்ரட்டரி ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. அதிக காற்று மாசு கொண்ட நாடுகள் பட்டியலில் முதல் இடத்தில் உள்ள நாடு எது? சாட். சரிங்களா? பாருங்க, இந்த 10 நாடுகள் பட்டியலில் இந்தியா 5வது இடத்தை பெற்றிருக்கிறது. சரிங்களா? அப்போ உலக அளவில் அதிக காற்று மாசுபாடு கொண்ட முதல் நாடு அப்படின்னா சாட். இந்தியாவுடைய ரேங்க் பார்த்தீங்கன்னாக்கா 5வது இடத்தில் இருக்கிறது. சரி, அடுத்து வாங்களேன். சமீபத்தில் காலமான மற்றும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ரமாகாந்த் ராத் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்? ஒடிசா. ஒடிசா மாநிலத்தை சார்ந்தவர். அப்ப இவரை பற்றி பாருங்க, கீழே வாங்க. ஒடியா மொழியில் பிரபல கவிஞர், கேடா தினாரா, அனேகா, கோத்தாரி உள்ளிட்ட பல்வேறு கவிதை தொகுப்புகளை எழுதியவர். 1977ஆம் ஆண்டு இவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு பாருங்க 2006ஆம் ஆண்டு இவருக்கு பத்ம பூஷன் விருது வழங்கி கௌரவப்படுத்தி இருக்கிறது. சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. அசாம் மாநிலத்தில் போடோ அமைதி பாருங்க, அசாம் மாநிலத்தில் போடோ அமைதி ஒப்பந்தம் எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது? சரிங்களா? 2020. பாருங்க, இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு அசாம் மாநிலத்தில் அமைதி நிலவுவதாக மத்திய அமைச்சர் பாராளுமன்றத்தில் பதில் வழங்கியிருக்கிறார். சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. உலக மத்திய வங்கிகள் குறித்த ஆய்வறிக்கையில் மிகச்சிறந்த மத்திய வங்கியாக விருது பெற்ற மத்திய வங்கி எது? பாருங்க, பேங்க் ஆஃப் தாய்லாந்து. சரிங்களா? ஏன்னா இதுல இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கிக்கும் ஒரு விருது கிடைத்திருக்கிறது. கீழே வாருங்க. இந்த பிரிட்டன் லண்டனை தலைமையகமாக கொண்டு செயல்படக்கூடிய த சென்ட்ரல் பேங்கிங் என்கிற அமைப்பு
சர்வதேச அளவில் செயல்படக்கூடிய அனைத்து நாடுகளுடைய மைய வங்கிகளின் செயல்பாடுகளை ஆய்வு செய்து ஆண்டுதோறும் விருதை அறிவிக்கிறது. நிகழாண்டு பாருங்க, தற்போது 2025ஆம் ஆண்டு சிறந்த மத்திய வங்கியாக த பேங்க் ஆஃப் தாய்லாந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி எண்ம மாற்றம் டிஜிட்டலைசேஷன்ல மிகச்சிறந்த வங்கியாக இந்தியாவின் ரிசர்வ் வங்கி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ கவர்மெண்ட் நோட் பண்ணும், இந்திய ரிசர்வ் வங்கி எண்ம மாற்றம் டிஜிட்டலைசேஷன்ல விருதை பெற்றிருக்கிறது. சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. இந்திய அளவில் மொத்த விலை குறியீட்டு எண்ணிற்கான அடிப்படை ஆண்டு எது? பேஸ் இயர். த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸுக்கான பேஸ் இயர் பாருங்க 2011 மற்றும் 2012ஆம் ஆண்டு. பாருங்க, இந்த அடிப்படை ஆண்டை மையமாக கொண்டு பிப்ரவரி 2025 தற்காலிகமாக இந்தியாவுடைய பணவீக்கமானது கணக்கிடப்பட்டிருக்கிறது. இந்த பாருங்க, இந்த பணவீக்கத்திற்கு காரணம் பாருங்களேன், உணவுப் பொருட்கள் மற்றும் அது சார்ந்த பிற உற்பத்தி, உணவுப் பொருள் அல்லாத பொருட்கள், ஜவுளி உற்பத்தியுடைய விலைவாசி உயர்வே இந்த பணவீக்கம் இன்ஃப்ளேஷனுக்கு காரணம் என்று மத்திய அமைச்சர் பதில் அளித்திருக்கிறார். ஸோ கவனமாக பார்க்கணும். அந்த மொத்த விலை குறியீட்டிற்கான பேஸ் இயர் பொருளாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய முக்கிய வினாயா. சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. அடுத்த கேள்வி பாருங்க, ஆசியான் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடைய கூட்டமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1967ஆம் ஆண்டு. கீழே பாருங்க, ஆகஸ்ட் 8 1967ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இதனுடைய ஹெட் குவார்டர்ஸ் பாருங்க, ஜகர்தா, இந்தோனேசியா. தற்போதைய செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்களேன், மலேசியாவுடன் இணைந்து இந்தியா சார்பில் ஆசியான் அமைப்புகளுக்கான பயங்கரவாத எதிர்ப்பு நிபுணர் குழு இந்தியாவின் டெல்லியில் நடைபெற போகிறது. இந்த அமைப்பில் மொத்தம் 10 நாடுகள் உறுப்பு நாடுகளாகவும் பார்வையாளர்களாக 8 நாடுகளும் உள்ளன. சரிங்களா? இந்த பயங்கரவாத எதிர்ப்பிற்கான இந்தியாவில் நடைபெறக்கூடிய முதல் மாநாடு. சரிங்களா? அப்ப இந்த மாநாட்டினுடைய மைய கரு என்ன பாருங்க, 2024 முதல் 27ஆம் ஆண்டிற்கான பயங்கரவாத எதிர்ப்பு செயல் திட்டத்திற்கான முழுமையான ஆய்வு பணிகளை விவாதிப்பதற்காக டெல்லியில் இந்த மாநாடானது நடத்தப்படுகிறது. சரிங்களா? அப்ப நமக்கு இந்த ஆசியான் அமைப்பை பற்றிய கேள்வி மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக நமக்கு இருக்கலாம். சரிங்களா? அப்ப இங்க பாருங்க, ஒவ்வொரு கேள்வியும் டிஎன்பிஎஸ்சியினுடைய புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. மேற்கொண்டு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அடுத்த பதிவில் அடுத்த நாட்களுக்கான நடப்பு நிகழ்வுகளோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றிப்பா.